குட் மார்னிங் சோல்ஸ். நேற்று வந்து மேல்ஸோட ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் அவங்க என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு தெரியாமல், பேரண்ட்ஸால் வந்து உணர முடியாமல் சின்ன வயசில் வந்து என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எப்படி அவங்களோட ஃப்யூச்சரை வந்து இம்பேக்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து நம்ம லைஃபோட இன்டகிரேட் பண்ணாதனால என்னென்ன பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, இதே ஸ்பிரிச்சுவாலிட்டியை இன்டகிரேட் பண்ணால் அவங்க லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபீமேல்ஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். ஏன்னா என்னோட டோட்டல் இந்த திருமந்திரத்தை வந்து எடுத்து நான் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கான பர்பஸே எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியை தன்னோட வாழ்க்கையில் கலந்து சேர்த்து வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனால் வேறு எதுவுமே தேவையில்லை. நம்மளுக்கு எல்லாமே வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். நல்ல விஷயங்கள் எல்லாமே, கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத ஒரு கெட்ட கர்மாவை ஜென்ரேட் பண்ணுற ஒரு வாழ்க்கையை வாழாமல் ரொம்ப வந்து இந்த உலகத்தை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒவ்வொரு செகண்டும் அனுபவித்து நம்மளும் சந்தோஷமாக வாழ்ந்து நம்மளை சுற்றி உள்ளவங்களையும் நம்மளால் மாற்ற முடியும். ஒரு ஐடியல் லைஃப் வாழ்கிறதுக்கு இந்த ஆன்மீக விழிப்புணர்வு இருக்கு இல்லையா, கடவுள் சம்மந்தப்பட்ட ஒரு புரிதலும் ஒரு ஞானமும் கலந்து அதுக்கான தேடலையும் நம்மளோட வாழ்க்கையில ஒன்றா கலந்து நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணுன்றது தான் என்னோட, எல்லாருக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணுன்றது தான் என்னோட கோல். அதனால இந்த பாட்டு வந்தனால இந்த பாட்டு மூலமாக வந்து நான் வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றின சரியான புரிதல் இல்லாதனால, கடவுளை பற்றின சரியான புரிதல் இல்லாதனால நம்ம வாழ்க்கையில் எங்கெங்கெல்லாம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்றத நான் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதை வந்து இந்த பாட்டு மூலமாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து பொண்ணுங்களோட வேரியஸ் ஏஜ் குரூப்பில் அவங்க என்னெல்லாம் வந்து சஃபர் ஆகுறாங்க, எதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நல்லதையும் கெட்டதையும் டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் வந்து பொண்ணுங்களை பற்றி, பெண்கள், நானும் ஒரு ஒரு ஃபீமேலாக இருக்கிறதுனாலையும் நான் நிறைய விட்னஸ் பண்ணதையும் வச்சுருந்து நான் வந்து சில விஷயங்கள் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலே பொறுத்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துன்றதை விட மசில் ஸ்ட்ரென்த் இருக்கும். அதாவது ஒரு மேல் பண்ணக்கூடிய எல்லா வேலைகளையும் ஒரு ஃபீமேலால் வந்து பண்ண முடியாது, பிகாஸ் ஆஃப் தேர் பாடி நேச்சர். அதையும் மீறி வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது அவங்களோட போன் டென்சிட்டி, அவங்களோட இது வந்து அதுக்கு வந்து சில நேரம் வந்து ஒத்துழைக்காது. எல்லா பெண்களாலையும் பண்ண முடியாது. ஒரு சில பெண்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதெல்லாம் எக்ஸப்ஷன்ஸ். ஓகேங்களா? இன் ஜென்ரல் நான் சொல்கிறேன். மேலுக்கு வந்து அந்த மசில் ஸ்ட்ரென்த், அந்த மாஸ்குலின் ஸ்ட்ரென்த் வந்து பயங்கரமாக இருக்கும். அப்போ ஃபீமேலுக்கு என்ன ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக இருக்குது. இது எல்லாரும் சாதாரணமாக சொல்கிற விஷயங்கள் தான். ஆனால் இது எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னா, அவங்க மட்டும் ஒரு விஷயத்த வந்து நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை வந்து யாராலையுமே மாற்ற முடியாது. அவங்க வீட்டோட பெரியவங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ஸ்பௌஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க பிள்ளைங்களாக இருக்கட்டும், அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை இன்லாஸாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பாஸாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், யாராலையுமே அவங்க ஃபேமாக அசர்ட்டிவ்னா தெளிவா தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க வச்சுக்கோங்க, அந்த முடிவை ஒருத்தராலையும் மாற்ற முடியாது. இது எவ்வளோ பெரிய பவர்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா மேலே பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு நிறைய வீக்னஸ் இருக்கும், நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்களால வந்து ஒரு விஷயத்தில் வந்து இருக்கவே முடியாது. பிகாஸ் ஆஃப் நிறைய ரீசன்ஸ்னால அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவை வந்து ஈஸியாக வந்து வந்து அவங்களால வந்து மாற்றிக்க முடியும். வேரஸ் வந்து ஃபீமேலுக்கு எந்த சென்டிமெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான வீக்னஸும் கிடையாது. யாருக்காகவும் எதையுமே வச்சு பார்க்காத ஒரு பயங்கரமான ஒரு அடமெண்ட் கேரக்டர் வந்து இன்பில்ட்டாக வந்து இருக்குது. அந்த அடமெண்ட் கேரக்டரை தான் நான் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்தாக நான் வந்து பார்க்குறேன். என்னன்னா அது அதை வந்து எப்படி வந்து இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டி நாலேஜ் இல்லாதனால அவங்க எப்படி இருப்பாங்க, தே வில் பி கவர்டு வித் ஃபியர் இருக்கும், பயம், இன்செக்யூரிட்டிஸு, ஜெலஸு, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்ட ஏதோ ஒரு வலி, இல்லை ஏதோ ஒரு 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 அப்சஷன் இருக்கும், எது மேலேயாவது வந்து தீவிரமான அப்சஷன். ஸோ அதை வந்து அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, ஆனால் அவங்க வந்து தப்பான வழியில தான் அதிகமான ஆளுங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர, கரெக்டான வழியில் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே அச்சீவர் ஆயிடுறாங்க. அந்த கரெக்டாக இந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை பிடிச்சிட்டு போனவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் வந்து பெரிய பெரிய லெவலில் வந்து இருக்கிறாங்க. நினச்சதை சாதித்தவங்க, பிஸ்னஸாக இருக்கட்டும், இல்லைனா ஜாபில் வந்து ஒரு பெரிய சிஇஓ பொசிஷனாக இருக்கட்டும், இல்லைனா ஆர்ட்டு,
எல்லா விதத்துலயும் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டா இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்த ஐடென்டிஃபை பண்ணி, தான் எடுத்த டெசிஷன்ல ரொம்ப தீர்க்கமா நிண்டு, அதுக்காக எல்லா விதமான எஃபோர்ட்ஸும் போட்டவங்க மட்டும் தான் இருக்காங்க. ஆனா, சேட்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு இருக்கிற பெண்கள் கூட்டத்தில அ 1% ஆஃப் த பெண்கள் தான். இல்லன்னா நீங்க அதிகபட்சம் வச்சுக்கிட்டா கூட, என்னோட லைஃப் டைம்ல நான் பார்த்ததுல 5-10% ஆஃப் த ஃபீமேல்ஸ்க்கு மட்டும் தான் இது வந்து புரிஞ்சு, அத வந்து பாசிட்டிவா எடுத்துட்டு போயி, லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இல்லாத பெண்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமா இருப்பாங்க. ஒண்ணு அத நெகட்டிவா தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பர்ப்பஸ்ஃபுல்லா நெகட்டிவா யூஸ் பண்ணல. அவங்களோட இக்னரன்ஸ்னால அத நெகட்டிவா யூஸ் பண்ணி, தானும் டிஸ்ட்ராய் ஆயி, தன்ன சுத்தி உள்ளவங்க நெறைய பேரோட லைஃப்பும் வந்து வீணா போற மாதிரி ஆயிருந்திருக்கும். தென் 2வது பீப்பிள் எப்படி இருப்பாங்க, ஃபீமேல்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்கு அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிறதே தெரியாம இருப்பாங்க. ரொம்ப தன்ன ஒரு வீக்கான ஒரு பெர்சனா, தன்ன ஒரு முட்டாளா, தன்ன ஒரு இக்னரன்ட்டான ஒரு பெர்சனா, வீட்ல உள்ள யாருக்காகவாவது அவங்க வந்து என்ன ஆவாங்கன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு கீழ அவங்க என்ன சொல்றாங்களோ, அத பூம் பூம் மாடு மாரி வந்து பண்ணிட்டு, அவங்க சொல்றது தான் உண்மைன்னு நம்பிட்டு போவாங்க. அது யாரா வேணா இருக்கலாம். ரொம்ப டாமினேட்டிங்கான பேரண்ட்டா இருக்கலாம், டாமினேட்டிங்கான ஸ்பௌஸா இருக்கலாம், இல்ல டாமினேட்டிங்கான கிட்டா இருக்கலாம். பையனோ, பொண்ணோ கூட இருக்கலாம். இல்ல இன்லாஸா இருக்கலாம். இப்ப யாரு வேணாலும் வந்து அவங்கள வந்து ஈஸியா வந்து டாமினேட் பண்ற மாதிரி ஒரு பொசிஷன்ல தான் வந்து அவங்க இருந்துட்டு, அவங்களே இக்னரன்ட்டா நெனச்சுட்டு இருப்பாங்க. எஸ் ஆமா, எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் அப்படிதான். நீங்க என்னவோ சொல்லுங்க, செய்றேன் அப்படின்ற மாரி தன்னைத்தானே வந்து ரொம்ப முட்டாளாவும், வீக்கான பெர்சனாவும் நெனச்சுக்கிட்டு, தனக்கு எந்த விதமான பவரும் இல்லாத மாரி நெனச்சுக்கிட்டு, ஒரு பயத்துல இருந்துகிட்டு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்லயும், ஒரு கவலையிலயும் அவங்க லைஃப் வந்து எடுத்துட்டு போற ஃபீமேல்ஸ தான் நான் நெறைய பார்த்துருக்கேன். இது இல்லாத ஒரு சில ஃபீமேல்ஸ் வந்து அத வந்து நெகட்டிவா யூஸ் பண்றாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். உங்க மென்டல் ஸ்ட்ரென்த் புரியாம இப்படி லைஃப் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து நெறைய பேர் வந்து பேசும்போது எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஏன்னா தன்னை ரொம்ப ஒரு வீக்கான, வல்னரபிளான ஒரு பர்சனாலிட்டியா காட்டிக்கும்போது, எனக்கு தெரியும் இல்லையா? உண்மை அது கிடையாதுன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அதெல்லாம் எப்படி புரிய வைக்கன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். நான் சொன்னா கூட அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து பெண்களோட பெரிய பேத்தட்டிக்கான ஒரு சிச்சுவேஷன். பொண்ணுங்க மட்டும் நெனச்சாங்க அப்படின்னா, அந்த அந்த அவங்களோட அந்த டிட்டர்மினேஷனும், அந்த டெசிஷன்ல வந்து துணிச்சு, அப்படியே துணிச்சலா அப்படியே வித்ஸ்டாண்ட் பண்ணி நிக்கக்கூடிய அந்த பவர் வந்து எவ்வளோ பெரிய ஸ்டார்ம் அடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, யாரு வந்து எமோஷனலா ஏதாவது வந்து பேசி, அவங்களோட வீக்னஸ வந்து ஸ்டிர் பண்ணி விட நெனச்சாலும் ஓகே, அவங்களோட எமோஷனல் அட்டாச்மெண்ட் மூலமா எதையாவது சாதிக்கணும்னு நெனச்சாலும் சரி, அவங்க டிசைட் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. அ அங்க மதராவும் அவங்க இருக்க மாட்டாங்க, ஒய்ஃபாவும் இருக்க மாட்டாங்க, டாட்டராவும் இருக்க மாட்டாங்க, ஃப்ரெண்டாவும் இருக்க மாட்டாங்க. எல்லாமே அவங்களுக்கு செகண்டரி தான். இஃப் ஷி டிசைட்ஸ் நான் இப்படித்தான் இருப்பேன். இந்த டெசிஷன்லேருந்து நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னா. இது மாரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பீயிங்க நான் பார்த்ததே கிடையாது. இத ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஹெல்ப்போட அவங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா, அவங்களோட என்டையர் ஜெனரேஷனயே அவங்களால மாத்த முடியும். நாட் ஜஸ்ட் தேர் ஃபேமிலி புரியுதுங்களா? ஃபேமிலின்றது வந்து அவங்களோட ஹஸ்பண்டு, பிள்ளைங்க இதுதான். ஆனா, ஜெனரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அவங்களோட கூட பிறந்தவங்களோட ஃபேமிலி, அவங்களோட அப்பா, அம்மாவோட ஃபேமிலி சர்க்கிளு, அதுக்கப்புறம் அவங்க ஸ்பௌஸோட ஃபேமிலில இருக்கிறவங்க, தென் அவங்க பிள்ளைங்க, பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இப்படி அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா? அவங்களோட கம்யூனிட்டியே சொல்ற மாதிரி. அந்த கம்யூனிட்டி மீன்ஸ் அவங்க சர்க்கிள்ல அவங்கள யாருக்கெல்லாம் தெரியுமோ, அந்த மாரி பீப்பிள். தென் அவங்கவங்களோட பிள்ளைங்களோட பிள்ளைங்களோடன்னு ஒரு லெகசி மாதிரி ஒரு 10 ஜெனரேஷனுக்காவது ஒரு பொண்ணோட மாற்றம் வந்து ஒரு அடுத்து வர நெக்ஸ்ட் 10 ஜெனரேஷனுக்கு வந்து இம்பாக்ட் இருக்கும். அந்த பொண்ணு நல்லது பண்ணியிருந்தாலும் அதுதான், கெட்டது பண்ணியிருந்தாலும் அந்த இம்பாக்ட் வந்து இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஏதாவது ரொம்ப மோசமா அவங்க வந்து அவங்களோட இக்னரன்ஸ்னால நடந்திருந்தாலும் சரி, அது அடுத்த 10 ஜெனரேஷனையும் பாதிக்கும். அதே மாரி அவங்க ரொம்ப ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனா இருந்து, ஸ்பிரிச்சுவாலிட்டியோட ஹெல்ப்போடையும், தன்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்தும் தான் யாருன்றத ரியலைஸ் பண்ணி, நல்லது பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, பி இட் இந்த எஜுகேஷன் அவங்க ஃபேமிலில உள்ள எஜுகேஷன் செட்டப்ப மாத்தியிருக்கலாம். இல்ல எக்கனாமிக்கல் செட்டப்ப சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இல்ல டோட்டல் ஃபேமிலியே வந்து அவங்க வந்து வேற லெவலுக்கு வந்து அவங்க வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா, அது அடுத்த 10 ஜெனரேஷனுக்கு போகுங்க. அதுக்கப்புறம் வர ஃபீமேல்ஸ் அத புரிஞ்சுக்கலன்னு கூட பரவால்ல. ஆனா இவங்களோட தாக்கம் வந்து அடுத்த 10 ஜெனரேஷனுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து பொண்ணுங்களோட பெரிய பவர். ஆனா இத வந்து புரியாம
சுத்தமா உணராம தன்னைத்தானே வந்து விக்டிமைஸ் பண்ணிட்டு, தன்னைத்தானே பரிதாபமா நெனச்சுக்கிட்டு, மத்தவங்க எல்லாரும் லைஃப்ப வந்து பாதிக்கிற மாரி, எல்லாரும் தான் லைஃப்ல விளையாடுற மாரி, எங்க அம்மா, அப்பா என்னைய புரிஞ்சுக்கல, என் ஹஸ்பண்ட் என்னைய புரிஞ்சுக்கல, என் பிள்ளைங்க என்னைய புரிஞ்சுக்கல, எங்க அக்கா புரிஞ்சுக்கல, அண்ணன் புரிஞ்சுக்கலன்னு சொல்லிட்டு, யாரையாவது காரணம் சொல்லிட்டு, யாரையாவது ப்ளேம் பண்ணிக்கிட்டு, லைஃப்ப வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்க பொண்ணுங்க தான் நெறைய பேரு. ஸோ அவங்க டிஸ்ட்ராய் ஆனா என்ன நடக்குது? அவங்கள சுத்தி ஃபுல்லா நெகட்டிவ் வைப்ரேஷன் பயங்கரமா கிரியேட் ஆகுது. அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்க ஃபேமிலியும் பாதிக்குது. அடுத்தடுத்து ஒரு ஃபியூ ஜெனரேஷனுக்கும் இந்த பாதிப்பு போயிட்டுருக்கு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாம நடந்துட்டுருக்கு. இத உணராத பெண்கள் தான் நெறைய பேர் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா, அவங்கள சுத்தி வந்து ஒரு நல்ல ஆளுங்க இருப்பாங்க. அவங்களுக்கு அறிவுரை சொல்லி இப்ப நான் சொல்ற மாரி எல்லாரும் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? "நீ ரொம்ப பவர்ஃபுல்" அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்ல மாட்டாங்க. டவுன் பண்றதுக்கு தான் நெறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா, அது அவங்களோட இக்னரன்ஸ். அவங்களுக்கு தெரிஞ்சத அவங்க சொல்றாங்க. அப்ப இறைவன் மட்டும் தான் நீங்க யாரு? நீங்க எவ்வளோ பெரிய மிகப்பெரிய சக்தி அப்படின்றத உங்களுக்கு புரிய வச்சு, உங்கள சரியான வழியில வழிநடத்துறதுக்கு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சக்தி மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். வேற யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆன்மீகத்த வந்து நம்மளோட லைஃப்ல டே டு டேல நம்ம கொண்டு வந்தாலே போதும். அதனால இது ஆன்மீகம்ன்றது ஆண்களுக்கும் ரொம்ப முக்கியம், பெண்களுக்கும் ரொம்ப முக்கியம். ஆனா பெண்களுக்கு அது கிடைக்கும்போது, ஈஸியா வந்து அவங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய ஆண்களையும் அவங்களால மாத்திற முடியும். தட்ஸ் வெரி ஈஸி. வேறஸ் ஆண்களுக்கு வந்து ஆன்மீகம் வந்தா மட்டும் அவங்க குடும்பத்தில உள்ள எல்லாரையும் மாத்திற முடியாது. இத நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால, நான் விட்னஸ் பண்றதுனால நான் சொல்றேன். அவங்க நெனச்சாங்கன்னா மாத்த முடியும். அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வைப்ரேஷனல் பவர் வந்து இருக்கு. ஓகே. ஸோ இப்ப வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்பா நம்ம போலாம். இப்போ வந்து குழந்தைங்கள்ல நம்ம 5லிருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்கள எடுத்துப்போம். இதுங்க ரொம்ப வந்து இந்த குழந்தைங்க வந்து அஃபெக்ட் ஆனாங்கன்னா ரொம்ப டெலிகேட். அவங்க வெளியில சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு அடுத்த ஏஜ் குரூப் பீப்பிளாவது வந்து இது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ற மாதிரியான ஏஜ் குரூப்பா இருப்பாங்க. ஆனா அந்த 5 டூ 12 இயர்ஸுக்கு வந்து யார்கிட்டயுமே எதையுமே ஷேர் பண்ணவே தோணாது. தனக்குள்ளேயே தான் எல்லாத்தையும் வச்சுப்பாங்க. அப்ப இந்த குழந்தைங்களுக்கு வந்து கரெக்ட்டான என்வைரன்மென்ட் அமையல அப்படின்னா, இந்த குழந்தைங்கள்ல நெறைய பேர் வந்து பயங்கரமா டிஸ்டர்ப் ஆயி, அதுதான் அவங்களோட ஃபியூச்சரையே டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். என்னென்னன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆ நீ நல்ல பிள்ளையா இருக்கணும். ஒபீடியன்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு வந்து பவுண்டரி செட் பண்ணி, இத பண்ணாத, அத பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்த குட் கேர்ள் இமேஜ வந்து கொண்டு வர ட்ரை பண்றது. இது வந்து அந்த குழந்தைங்கள ரொம்ப சைலன்ஸ் பண்ணும். அதே மாரி அவங்களோட கோவத்த, அவங்களோட வருத்தத்த வந்து ஃப்ரீயா வந்து அவங்கள வந்து ஷேர் பண்ண முடியாத மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படி பண்ணாத, இப்படி பண்ணாதன்னு சொல்ல சொல்ல அவங்க இன்னும் ரொம்ப அவங்களோட மனசுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே வந்து அவங்க ஃப்ரீயா ஷேர் பண்ணவே மாட்டாங்க. தென் வந்து அந்த பியூட்டி பாடி ஸ்டாண்டர்ட்ஸ் இப்ப இருந்தே ஆரம்பிச்சுரும். முடி கம்மியா இருக்கு, கலர் கம்மியா இருக்கு, ரொம்ப குண்டா இருக்க, ரொம்ப ஒல்லியா இருக்க, இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த குழந்தைங்கள பார்க்கும்போது. அப்ப அது வந்து அவங்களுக்குள்ள பயங்கரமா அந்த லுக்க பத்தி ரொம்ப ஒரு அ அவேர்னஸ் வந்துட்டு, அதனால வந்து அவங்க வந்து ரொம்ப வந்து டாக்ஸிக்கா வந்து இருப்பாங்க. தென் வந்து பசங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. "பையன் மாரி பிஹேவ் பண்ணாத, நீ அமைதியா இரு, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட கம்பேர் பண்ணி இவங்கள வந்து அந்த பசங்களுக்கு கொஞ்சம் கீழ அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிய உண்டு பண்ணிருவாங்க. அவங்க பெர்சனாலிட்டி வந்து என்ன ஆகும்னா, "ஓ! அப்ப நம்ம அவங்க மாரிலாம் பண்ணக்கூடாது போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு தன்ன தானே வந்து ஷ்ரிங்க் பண்ணிக்க ஆரம்பிப்பாங்க. தென் வந்து அவங்களுக்குள்ள டீப்பா இருக்கக்கூடிய பயம், அப்புறம் முட்டாள்தனமா நெறைய வந்து கேட்கறது. அது முட்டாள்தனம்னு சொல்லக்கூடாது. நம்ம தான் வந்து ஆக்சுவலா வந்து அப்படி கிண்டல் பண்ணுவோம். சும்மா ஒண்ணும் புரியாத மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கறது. இதெல்லாம் வந்து இனிஷியலா கேட்பாங்க. ஆனா அத பேரண்ட்ஸ் வந்து சைலன்ஸ் பண்ணும்போது, அவங்களுக்குள்ள வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் நான் கிடையாது. ஏதோ தெரியாம நம்ம நெறைய கேட்குறோம். இனிமே நம்ம அதிகமா பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேச்ச வந்து கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க மனசுக்குள்ள இருக்கக்கூடிய டீப்பான அந்த திங்கிங்கையே ஷேர் பண்ணவே மாட்டாங்க அந்த குழந்தைங்க. அதே மாதிரி அந்த ஸ்கூல்ல வந்து அ புல்லி பண்றது ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த டைம்ல. அதுக்கு பசங்கள விட பொண்ணுங்க வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. அத வந்து அவங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணவே தெரியாது. அதே மாரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் அவங்களுக்கு புடிச்ச ஃப்ரெண்டு இவங்க கிட்ட வந்து பேச மாட்டாங்க. இவங்கள அவாய்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய பொண் குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ரொம்ப வந்து தன்ன தானே வந்து லோவா ஃபீல் பண்றதுக்கு ஒரு சிச்சுவேஷனா இருக்கும். அதே மாரி அவங்க இந்த ஏஜ்ல தான் வந்து செக்ஷுவல் அபியூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு
நான் வந்து முன்னாடி வந்து 50% விமன் தான் வந்து செக்ஷுவல் அபியூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க போல இருக்கு சின்ன வயசுல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ என்னோட 43 வயசுல நான் வந்து கடந்து வந்த எத்தனையோ பேருங்கிட்ட நான் பேசினதுல 99 to 100% செக்ஷுவல் அபியூஸ் வந்து ஃபேஸ் பண்ணாத பெண்களே இல்லை அப்படின்னு நான் சொல்ற அளவுக்கு தான் எல்லாமே இருக்கு. ஸோ என்ன எல்லாரும் சைலண்டா இருக்காங்க, அவ்வளவுதான். அமைதியா இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலயே அதை சைலன்ஸ் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கில்ட்டில் இருப்பாங்க. நம்ம வந்து இதுக்கு அலோவ் பண்ணியிருந்திருக்க கூடாது, நம்மளும் அமைதி அந்த இடத்துல இருந்தது தான் தப்பு, அப்போ நம்ம கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லேயோ, இல்லைன்னா குடும்பத்தில் ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட தான் அந்த செக்ஷுவல் அபியூஸ் நடந்திருக்கும். அதனால அதை வெளியில் சொல்கிறது அசிங்கம்னு சொல்லிட்டு எல்லாரும் அமைதியாக இருப்பாங்களே தவிர, மித்தபடி எனக்கு தெரிஞ்சு 100% வந்து செக்ஷுவல் அபியூஸ் ஃபேஸ் பண்ணாத பெண்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ இந்த அபியூஸ் தான் ஒரு சிலர் வந்து வளர்ந்த பிறகு அது வந்து இது பொண்ணாக இருக்கிறனால எல்லா லைஃப்லையும் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தன்னோட படிப்பு மூலமாகவும் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாகவும் தன்னோட எக்ஸ்போஷர் மூலமாகவும் அதை புரிஞ்சுப்பாங்க. வேறஸ் நிறைய பொண்ணுங்க என்ன ஆயிடுறாங்க, அதுதான் அவங்க லைஃப்ல நடந்த ஒரு பெரிய பெரிய பாவமான ஒரு செயல் மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த ஒன்றை வச்சு என்டையர் லைஃப்பையும் டிஸ்ட்ராய் பண்ணிப்பாங்க, என்டையர் ரிலேஷன்ஷிப்பையும் டிஸ்ட்ராய் பண்ணிப்பாங்க, தன்னோட படிப்பை கெடுத்துப்பாங்க. எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த சின்ன வயசில் நடந்த அந்த ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டு நிற்பாங்க பொண்ணுங்க. இதை தான் நான் நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்கேன். இதை என்ன பண்ணுவாங்க, இந்த ஏஜில் நடக்கும்போது அந்த பிள்ளைங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ஃப்ரீயாக பேசுறது ரொம்ப ரேரு. அதை வந்து சொல்லவே மாட்டாங்க, பயந்துட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி ரொம்ப ஹார்ஷாக வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணும்போது ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. பயங்கரமாக அடிக்கிறது, ரொம்ப ஹார்ஷாக பேசுறது, ரொம்ப மோசமாக திட்டுறது, இதெல்லாம் அவங்களுக்குள்ள வந்து ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும் இந்த ஏஜில். அதுக்கப்புறம் வந்து எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும் இந்த ஏஜ் குழந்தைங்க கிட்ட. அதாவது எல்லாரும் நல்லா பாடு, நல்லா ஆடு, ஸ்போர்ட்ஸில் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலேயும் அவங்கள வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஸ்கூல்லையும் சரி, வீட்லேயும் சரி. அது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸஸையும் ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். தென் வந்து அந்த பாடியில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த 10லேருந்து 12 வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு அதை வந்து அவங்க ஃப்ரீயாக சொல்லாமல் அவங்களாவே எதையாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களாவே வந்து ஏதோ ஒரு பயத்திலேயே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன, அது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியாது. கடவுள்னா யார், கடவுள் என்ன இப்படி ஒரு சிலையில் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க, அப்போ கடவுள் எப்படி நம்மக்கிட்ட வருவார், எப்படி நம்மளை பார்த்துப்பாரு, வீட்டில் சிலையில இருக்காரு, கோயிலில் சிலையில இருக்காரு, இல்லை சர்ச்சில் இருக்காரு, இல்லை உருவமே இல்லாமல் இருக்காங்கன்றாங்க, அவர் எப்படி வந்து நம்மளை காப்பாற்றுவாருன்னு நிறைய அவங்களுக்குள்ள ஒரு கேள்விகள் இருக்கும். ஆனால் அந்த கேள்வி என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக கேட்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸுக்கும் அது வழிநடத்த தெரியாதுன்றனால அவங்களே டிஃப்ரெண்ட்டாக வந்து பயங்கரமான ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்குள்ளே போய்ப்பாங்க. அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் என்ன பண்ணுன்னா 30 வயசானாலும் மாறவே மாறாது. அதை நான் நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். சின்ன வயசில் வந்து அந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபை வந்து மாற்றிக்கிறதே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால அவங்க லைஃப் வந்து ரொம்ப கஷ்டப்படும். என்னென்னா எப்படி அந்த லைஃப்பை வந்து கடவுள் துணையோடு எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த 5லேருந்து 12ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏஜ் இந்த குழந்தைங்களுக்கு. பேரண்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலாக இருந்து, இல்லை பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அவேராக இருந்தாங்க அப்படின்னா குழந்தைங்களோட ஒவ்வொரு மூவையும் கரெக்டாக வாட்ச் பண்ணி அவங்க அதுக்கான ஒவ்வொரு ரியாக்ஷனும் பண்ண முடியும். பட் இது எல்லா பேரண்ட்ஸாலையும் முடியுமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா பேரண்ட்ஸுக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபேமிலியை ரன் பண்ணணும், வேறு நிறைய அவங்கவுங்க லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, அதை ஹேண்டில் பண்ணணுன்னு இருக்கும்போது இந்த குழந்தைங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சட்டில் திங்ஸு, ரொம்ப நுண்ணுணர்வுன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் டீப்பாக அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. அண்ட் இட்ஸ் ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். அப்படி இருக்கும்போது நீங்கள் பேரண்ட்ஸ் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், குழந்தைங்கள அந்த ஆன்மீக விழிப்புணர்வோட அந்த ஆன்மீக ஞானத்தையும் சேர்த்து அவங்களோட லைஃப்பில் அதை ஒரு ப்ராக்டிஸாக மாற்றினாலே போதும். அடுத்து வந்து அந்த 13லேருந்து அந்த 19 இருக்கக்கூடிய அந்த ஏஜ் குரூப்பு, இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த பாடி இமேஜ் பற்றி தான். இந்த ஏஜில் தான் வந்து அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒரு ப்ராப்பர் இவங்க என்ன மாதிரி பாடி ஷேப்பில் இருப்பாங்கன்றது அப்போ தான் வந்து அந்த எவல்யூஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கும். அப்போ அதில் வந்து அவங்க பயங்கரமாக கம்பேர் பண்ணுவாங்க. ஷார்ட்டாக இருந்தால் அதுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், ரொம்ப ஹைட்டாக இருந்தால் உடனே கூன் போட்டு நடப்பாங்க, தன்னை ரொம்ப குறுகி காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. தென் இது கலர் வந்து கம்மியாக இருந்தாலோ இல்லைனா
நெறைய வந்து ஃபேஸில வந்து இந்த முடி இருந்தாலோ, இல்லன்னா பிம்பிள்ஸ் இருந்தாலோ, இந்த மாரி எதையாவது ஒண்ண எடுத்து வச்சுக்கிட்டு, தான் வந்து சரியில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு அ லோ ஃபீலுக்கு போயி, அந்த ஒரு ஷேம வந்து டீப்பா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. அது வெளியில யாராலயும் கண்டே பிடிக்க முடியாதபடி இருக்கும். ஏன்னா, அது வெளியில தெரியக்கூடாதுன்றதுக்காக வெளியில நடிக்கவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரியான இந்த பாடி இது வந்து லைஃப் லாங் அவங்கள விட்டு போகவே போகாது. இந்த ஒரு ஃபீலிங்குள்ள போயிட்டாங்கன்னா, அது வந்து பேரண்ட்ஸ் வந்து தெரியாம அவங்களும் வந்து அத அக்ரவேட் பண்ணாலோ, அதே மாரி பியர் குரூப், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் வந்து சும்மா பேசுறேன்ற பேர்ல, "என்ன உன் ஃபேஸ்ல இப்படி இருக்கு? என்ன உன் பாடி இப்படி இருக்குன்னு?" எதையாவது ஒண்ணு கிண்டலா பேசினா கூட, அப்ப அந்த மொமெண்ட் வந்து அவங்க சிரிச்சுட்டு, ஆனா உள்ள வந்து டீப்பா ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. இது வந்து இந்த ஏஜ்ல வந்து நடக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து அ பியர் பிரஷர், அந்த அவங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட் குரூப் அமைஞ்சிருக்கோ, அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட எப்படியாவது ஃபிட் இன் ஆகணுன்றதுக்காக தன்னை வந்து தன்னோட பர்சனாலிட்டியே மாத்திக்கணும்னு நெனைப்பாங்க. நெறைய தப்பான விஷயங்கள வந்து பண்ணிக்கணும்னு நெனைப்பாங்க. அப்பதான் நம்மள அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு. எப்படி பசங்க வந்து ஸ்மோக்கு, ட்ரக்கு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணா தான் அவங்க சர்க்கிள்ல வந்து மதிப்பாங்கன்ற மாரி, இவங்களும் நெறைய விஷயத்துக்குள்ள ஃபிட் இன் ஆறதுக்கு எதையாவது பண்ணுவாங்க. அவங்க வேல்யூஸ்க்கு அவங்களுக்கு பிடிக்கலனாலும் அத பண்ணணும்னு நெனைப்பாங்க. தென் வந்து எமோஷன்ஸ் வந்து ரொம்ப டூ மச்சா இருக்கும். தேவையே இல்லாத விஷயங்களுக்கு ரொம்ப கோவப்படுறது, இல்ல ரொம்ப அப்செட் ஆகுறது, இல்லன்னா ரொம்ப அந்த ஆங்ஸைட்டிக்குள்ள போறது, பயத்துக்கு போறதுன்னு சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் வந்து அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கிறனால, அவங்களுக்கு சின்ன விஷயம் கூட வந்து ரொம்ப ட்ரமாட்டிக்கா எடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா தான். ஒரு 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 டீச்சர் வந்து திட்டிட்டா கூட அவ்வளதான். அத நினைச்சு 1 மாசத்துக்கு வந்து துக்கத்துல இருக்கிறது. இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க நெறைய பேர். தென் வந்து அந்த இப்பதான் அந்த செக்ஷுவல் எக்ஸ்போஷர் இருக்கும். அந்த பான்லாம் பத்தி தெரிஞ்சுப்பாங்க. ஆம், அந்த தன்னோட பாடியில இருக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் ஃபீல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ரிலேட்டடா அவங்களுக்கு நெறைய கன்ஃப்யூஷன் இருக்கும். யார்கிட்ட போய் அத கேட்கறதுன்னு தெரியாது. இல்லன்னா ஓவரா தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைச்சிரும். இல்லன்னா ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கிடைக்காம சுத்தமா அவேர்னஸே இல்லாம ஏதாவது ஒரு கில்ட், ஏதாவது ஒரு ஃபியர், ஏதாவது ஒரு கன்ஃப்யூஷன்னு சொல்லிக்கிட்டே வாழுவாங்க இந்த டைம்ல. தென் வந்து அ லவ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இப்ப தான் வரும். அந்த க்ரஷ், அதுக்கப்புறம் பிரேக்கப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள ரொம்ப மாட்டிக்கிட்டு முழிப்பாங்க. அத எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம. தென் வந்து பேரண்ட்ஸோட ஒரு பெரிய கனெக்ட் இல்லாம போயிடும். நல்ல பேரண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீயா பேசுற மாதிரியான பேரண்ட்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. ரொம்ப ரேரு. அப்படி இல்லாத எல்லாருக்குமே வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகி அவங்க ஏன்னா பேரண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் என்ன பேசுவாங்கன்னா, படிப்ப பத்தி பேசுவாங்க. இல்ல அவங்களோட ஹெல்த்த பத்தி பேசுவாங்க. சேஃப்டிய பத்தி பேசுவாங்க. இவ்வளோதான் பேசுவாங்க. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரூல்ஸ்ன்னு தான் இருக்கும் பேரண்ட்ஸ் பேசும்போது. அப்ப அது வந்து அவங்கள வந்து ரொம்ப வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிரும். தென் வந்து அந்த கரியர் ரிலேட்டடா நம்ம எப்படி நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுது? நம்ம எத சூஸ் பண்ணணும்? என்ன நம்மளுக்கு கரெக்ட்டா வரும்ன்றது யோசனையே வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஃபியரையும், ஆங்ஸைட்டியும் குடுத்துரும். நெறைய டிசப்பாயின்ட்மென்ட்ஸ் வந்து ஃபேமிலில வந்து டிசப்பாயிண்ட் ஆகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தென் வந்து கம்பேரிசன் இந்த ஏஜ்ல ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் வந்து நல்லா டான்ஸ் ஆடுனானா, உடனே அவங்களோட கம்பேர் பண்றது. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து பயங்கரமா தான் எப்படி எதிர்பார்க்குறாங்களோ, அதே மாரி உருவ அமைப்போட இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு கம்பேரிசன் இருக்கும். அண்ட் இப்ப சோஷியல் மீடியா இருக்கிறனால, சோஷியல் மீடியால ஒரு கூட இருக்கிறவங்க பாப்புலரா இருந்தா, உடனே ஒரு கம்பேர் பண்ணிப்பாங்க. எப்ப பார்த்தாலும் அந்த கம்பேரிசனும், அதனால வரக்கூடிய ஜெலஸ் இல்ல அதனால லோவா ஃபீல் பண்ணிக்கிறதுன்ற மாதிரியான விஷயங்கள்லயே ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு இருப்பாங்க. தென் வந்து டூ மச் ஆஃப் டிப்ரசிவ் தாட்ஸ் வந்து இப்ப தான் வரும். அதுக்கு டிப்ரஷன் அவங்களே பேரும் வச்சுப்பாங்க. அந்த டிப்ரஷன்ற பேர் வச்சனால அத வந்து ரொம்ப ஓவரா வந்து அத வந்து குளோரிஃபை பண்ணிட்டு, எனக்கு டிப்ரஷன் இருக்குன்னு சொல்றதையே கூட பெருமையா நெனச்சுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. தென் அந்த செல்ஃப் ஹார்மிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நெறையா இருக்கும். இந்த டைம்ல தான் தன்னைத்தானே ஹார்ம் பண்ணிக்கணும்னு நெனப்பாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கும் ஒரு மாரி ட்ரமாட்டிக்கா, அந்த சினிமாட்டிக்கா எல்லாத்தையும் பண்ணணும்னு நெனப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பீரியட் ஷேமு, அந்த பேட வந்து ஹைட் பண்ணிக்கிறது, அந்த தனக்கு பீரியட்ஸ் ஆகுறதே ரொம்ப டர்ட்டியா நெனைக்கிறது. ஏன்னா ஒரு கிளாரிட்டி இல்லாதனால. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்சர்னா ஃபீல் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ஏஜ்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தது அவங்களுக்கு அப்படின்னா, அவங்களுக்கு யாரோட உதவியும் தேவையே படாது. அவங்களுக்கே அவங்க லைஃப்ப வந்து எப்படி வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹை வைப்ரேஷன் என்ன பண்ணும்னா, அவங்களுக்கு சரியான வழிய தான் காட்டும். அவங்களுக்கு சரியான ஒரு கிளாரிட்டிய வந்து அது வந்து குடுக்குமே தவிர, மத்த யாருமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. இந்த டைம்லயும் வந்து நெறைய பேர் செக்ஷுவல் அபியூஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அந்த செக்ஷுவல் அபியூஸ வந்து மேபி மிஞ்சி போனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணுவாங்க. அதுலருந்து நெறைய பேர் வந்து அதுலருந்து எப்படியாவது வெளில வந்துருவாங்க. நெறைய பேருக்கு வந்து வெளில வர தெரியாம ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டே இருப்பாங்க. இது வந்து அவங்க லைஃப்க்கு வந்து ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸா மாறும். தென் வந்து இந்த 20-30 இது எப்படி இருக்கும்னா,
அவங்க பேரண்ட்ஸு, சொசைட்டி, அதுக்கப்புறம் அவங்களோட நெகட்டிவிட்டீஸு, பாசிட்டிவிட்டீஸு எல்லாம் சேர்ந்து ஒரு உருவம் குடுத்த ஒரு களிமண் பொம்மை மாதிரி வந்து நிப்பாங்க. அந்த 20லேருந்து 30 வயசுல. "அட பாவிங்களா! என்னைய என்ன பண்ணி வச்சிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி இருக்கும். அந்த பொண்ணுங்களோட பர்சனாலிட்டி பார்த்தீங்கன்னா. நல்ல விதமா வந்திருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க. இல்ல அவங்களுக்கு சரியில்லாம இருந்திருந்தாங்கன்னா, அவங்களோட வீக்னஸ்னாலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்டார்ட்டடான ஒரு பெர்சனா தான் இருப்பாங்க. தான் யாருன்னே புரியாம, தனக்கு என்ன வேணும்னு தெரியாம, ரொம்ப ஒண்ணு நெகட்டிவிட்டீஸ்ல ரொம்ப டாமினேட் ஆயி, ஆ மத்த தான் வளர்ந்து வந்த சிச்சுவேஷன் தன்னோட எக்ஸ்போஷருக்கு ஏத்த மாதிரி ஒரு பெர்சனாலிட்டியா வந்து நிப்பாங்க. இப்ப இந்த இடத்துல அவங்களுக்கு என்னெல்லாம் அ சேலஞ்சஸ் வரும்னா, அ தன்னோட ட்ரீம் படி போறதா? இல்ல தன்னோட டியூட்டி கல்யாணம் பண்ணி ப்ராப்பரா செட்டில் ஆகணுன்றபடி போறதா? இல்ல தன்னோட கரியர் இல்லன்னா, என்ன மாதிரி கரியர பார்க்குறது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். அப்புறம் முக்கியமா வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போ, இல்லன்னா ஹார்ட் பிரேக்ஸோ, அப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அப்பதான் ஓடிட்டுருக்கும். தென் வந்து அந்த செக்ஷுவல் திங்ஸ்லயும் வந்து ஒரு கிளாரிட்டி இருக்காது நெறைய பேருக்கு. எது கரெக்ட்டு, எது தப்பு, எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்றதே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, அதனால ஏதாவது ஒரு கில்ட்லயும், அதனால ஏதாவது ஒரு ஷேம்லயும் வந்து சுத்திட்டுருப்பாங்க. தென் வந்து பாடி இமேஜ் விஷயம் வந்து இப்ப தல விரிச்சு ஆடும். ஏன்னா, அந்த முன்னாடி டீனேஜ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. இப்ப எப்படி இருக்கும்னா, அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விஷயமா மாறிரும். நான் குண்டா இருக்கேன், நான் வந்து இப்படி இருக்கேன், நான் அந்த மாதிரி இருக்கேன், எனக்கு முடி நெறையா இல்ல, எனக்கு கண்ணு இப்படி இருக்கு, என்னோட மூக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப டீப் இம்பாக்ட் வந்து அவங்க பர்சனாலிட்டில குடுத்து, அது பார்க்கும்போதே தெரியும் அவங்க ரொம்ப லோ கான்ஃபிடன்ஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சனாலிட்டி அல்ல, ஒரு கரிஸ்மேட்டிக்கா இல்ல அப்படின்ற ஒரு உணர்வு வந்து யாருக்குமே பார்க்கும்போது தெரியிற மாதிரி அப்படி ஒரு லோ வைப்ல இருப்பாங்க. அந்த பாடி இமேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டவங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அ கரியர்ல வந்து சக்சீட் பண்ணணும் அப்படின்றதுக்கு ரொம்ப அந்த காம்படிட்டிவா வந்து சுத்திட்டு இருப்பாங்க. தென் வந்து அந்த மேரேஜ் சிலருக்கு வந்து மேரேஜ் சீக்கிரமா பண்ணணுன்ற எண்ணமே இருக்காது. ஆனா ரொம்ப சோஷியல் பிரஷர்ல மாட்டிக்கிட்டு அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம, அதனால பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ்ல இருப்பாங்க. தென் ஃபியூச்சர் பத்தி ஏன்னா இந்த ஏஜ் தான் வந்து ஃபியூச்சர் பத்தி டிசைட் பண்ண வேண்டிய ஏஜ்ன்றனால, அது அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் குடுக்கும். நெறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து கண்டபடி வந்து ஓவர் திங்க் பண்ணுவாங்க. எது கரெக்ட், எது தப்பு, நம்ம கரெக்ட்டான வழியில தான் போறோமா, இப்ப நம்ம எடுக்கிற டெசிஷன் தானே நம்ம லைஃபே டிசைட் பண்ண போது, அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரொம்ப அந்த ஆங்ஸைட்டில வந்து பயங்கரமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாரி லாஸ்ட்டா ஃபீல் பண்ணுவாங்க நெறைய பேரு. தென் வந்து அந்த சின்ன வயசுல அ கேரி பண்ண அந்த அப்யூஸு, அதுக்கப்புறம் வயலன்ட்டான ஃபேமிலியிலருந்து வந்திருப்பாங்க. இல்ல டொமஸ்டிக் வயலன்ஸ் நெறைய பார்த்துட்டு வந்த பொண்ணுங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நார்மலாவே இருக்க மாட்டாங்க. அவங்களால வந்து அந்த ஃபியூச்சர் ரிலேட்டடா ப்ராப்பரா டிசைட் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டத்தில ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும். ஹெல்த் ரிலேட்டடா நெறைய பிரச்சனை இருக்கும். டக்கு டக்குன்னு எமோஷனலா வந்து பிரேக் ஆவாங்க. இந்த மாதிரியான வேலையெல்லாம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஹிடன் ட்ராமா வந்து அவங்க இப்போ உள்ள லைஃப்ப வந்து பயங்கரமா அ அவங்கள வந்து டிட்டர்மைன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, சொசைட்டியால ஷேப் பண்ணப்பட்ட ஒரு விமனா வந்து இந்த 20-30ல இருப்பாங்க. இவங்க ஸ்பிரிச்சுவலா இவங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிய வந்து ஒரு டூலா கையில ஏத்தம்போது, டோட்டலா அவங்க எப்படி விரும்புறாங்களோ, அந்த மாதிரியான ஒரு பெஸ்ட் பெர்சனாலிட்டியா அவங்க மாறிருவாங்க. இது போதுமே! ஏன்னா இந்த ஏஜ் தான் ரைட் ஏஜ். அடுத்த ஃபியூச்சர டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஏஜ். ஸோ இந்த ஏஜ்ல ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹெல்ப் பண்ற மாரி எதுவுமே ஹெல்ப் பண்ணாது. நெக்ஸ்ட் வந்து 30-45 ஏஜ். இந்த ஏஜ் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, ஒரு லேடி வந்து என்ன ஆயிடுறாங்கன்னா, ஒரு குயினா மாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த ஏஜ்ல அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸ் தான் வந்து அவங்களோட ஜெனரேஷனையே வந்து டிட்டர்மைன் பண்ணக்கூடிய மாதிரியான டெசிஷன்ஸ் வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு மென்டல் மெச்சூரிட்டி வந்து இந்த ஏஜ்க்கு வந்து வந்திருக்கும். விஸ்டம் வந்திருக்கும். அ இந்த 30 இயர்ஸா வந்து ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்ப வந்து நான் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரு ஹியூமன் பீயிங்குள்ள வந்து பீஸ்ட் நேச்சர், அதுக்கப்புறம் ஹியூமன் நேச்சர், அதுக்கப்புறம் வந்து டிவைன் நேச்சர் 3மே இருக்கு. மிருக குணமும், மனித குணம், அதுக்கப்புறம் தெய்வ குணம். இந்த 3 குணமுமே வந்து வேரிடு பெர்சன்டேஜ்ல வேறு வேறு பெர்சன்டேஜ்ல ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கும். மிருக குணம் அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தவங்கள வந்து ஹார்ம் பண்ண தயங்கவே மாட்டாங்க. மத்தவங்கள கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா. மனித குணம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தர்ப்பத்துக்கு ஏத்த மாரி நடந்துப்பாங்க. ஒரு லிமிட்டடா தப்பு
பண்ணுவாங்க. ரொம்ப அதிகமா மிருகம் மாரி நடந்துற மாட்டாங்க. ஆனா, அதே சமயம் கொஞ்சம் செல்ஃபிஷ்னஸும் வந்து அவங்களுக்கு இருக்கும். பட் தெய்வ குணம் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா இருக்கிறவங்க, அ எதுக்காகவும் யாரையும் வந்து காயப்படுத்த மாட்டாங்க. தன்னையும் நல்லா பார்த்துப்பாங்க. ஒரு கடவுள்னா எப்படி இருப்பாரோ, அதே மாதிரி நடந்துப்பாங்க. எதுலயுமே விட்டு குடுத்து போயிருவாங்க. மத்தவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்ற மாரி இருப்பாங்க. கருணை ரொம்ப அதிகமா இருக்கும். எக்ஸ்பெக்ட்டே பண்ணாத இடத்துல கூட வந்து அவங்க வந்து கருணையா இருப்பாங்க. அதாவது தன்னை ரொம்ப வெறுக்கிற ஆளுங்க கிட்ட கூட அவங்களால வந்து ஒரு மனித தன்மையோடையும், ஒரு அன்போடையும் அவங்களால இருக்க முடியும். ஸோ இந்த 3 குணமுமே எல்லாருக்குள்ளயுமே இருக்கு. எல்லாருக்குள்ளயுமே எப்படின்னா, வேற வேற லெவல்ல இருக்கு. தெய்வ குணம் இல்லாத ஒருத்தருமே இந்த உலகத்துல இருக்க முடியாது. மனித குணம் வந்து நேச்சுரல் உள்ள இருந்தே இருக்கும். அதே மாரி மிருக குணமும் எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். ஆனா, இந்த ஆன்மீக வழியில போக போக இந்த மிருக குணம் என்ன ஆகும்னா, அப்படியே ஃபுல்லா கம்ப்ளீட்டா சரியாயி அந்த குணமே வேனிஷ் ஆயிரும். இதுதான் வந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்க முறை. இதுக்காக தான் மனிதனுக்குள்ள அந்த மனிதாபிமானமும், அந்த தெய்வ குணமும் ஊறி வரணுன்றதுக்காக மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு என் கெஸ் படி கடவுள் வந்து நம்ம மூலமா குழந்தைங்கள வர வைக்கிறாரு. அதாவது நம்மளோட ரத்தம். ஒரு ஆண், பெண்ணு 2 பேரோட அந்த ஒரு ஆணோட ஸ்பெர்மும், ஒரு பெண்ணோட அந்த முட்டையும் சேர்ந்து அந்த பொண்ணோட வயித்துல இருந்து அந்த குழந்தைய ஏன் வர வைக்கிறாங்கன்னா, வேறு எப்படினாலும் மனிதாபிமானம் வரலனாலும், அட்லீஸ்ட் தன்னோட ரத்தம் அப்படின்றது மூலமாவது அந்த மனிதாபிமானமும், அந்த மிருக குணத்த வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பவரும் வரணுன்றதுக்காக மட்டும் தான் இறைவன் இந்த மோட வந்து செட் பண்ணியிருப்பாரு. இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது. ஏன் நெனச்சிருந்தா எல்லாரும் வேற ஏதாவது மோடுல தனித்தனியா உருவாகலாமே! எதுக்காக ஒருத்தரோட வயித்துல இருந்து உருவாக வச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, நான் அத வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்னா, ஒரு மேல் வந்து இஷ்டத்துக்கு கொஞ்சம் கூட வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம, எம்பத்தி இல்லாமனா ஒரு இரக்கம் இல்லாம, அடுத்தவங்க மனச புரிஞ்சுக்காம, மத்தவங்கள பத்தி பெருசா நினைக்காம, என்ன தவறுகள் வேணாலும் வந்து அவர் வந்து பண்றத நான் வந்து பார்த்துருக்கேன். என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணுவாங்க. கொஞ்சம் கூட வந்து சொசைட்டி பத்தி நினைக்க மாட்டாங்க. யார பத்தியுமே பெருசா நினைக்காம இருக்கிறவங்க கூட, ஒரு குழந்தைக்கு அப்பாவா மாறும்போது, டோட்டலா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுறத நான் பார்த்தேன். அ அவங்களோட பெர்சனாலிட்டில அந்த மிருக குணம் வந்து ஒரு ஹாஃபா மாறிடுது. நான் பார்த்ததுல. மிருக குணம் அவங்களுக்கு வந்து ஒரு 50% இருக்கு அப்டின்னா, தனக்கு ஒரு குழந்தைன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்டின்னோன, ஒரு குழந்தைக்கு அப்பாவான உடனே, அந்த மிருக குணம் வந்து 50ல என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 25%ஆ மாறுறத பார்த்து நான் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிருக்கேன். இவங்க இதுக்கு முன்னாடி இப்டி கிடையவே கிடையாது. இப்ப என்ன இப்டி இருக்காங்க? இவ்ளோ பொறுப்பா இருக்காங்க, இவ்ளோ கன்சர்ன்டா இருக்காங்க, இவ்ளோ காமா இருக்காங்க, இவ்ளோ குவைட்டா இருக்காங்க. அ அந்த முன்னாடி இருந்த அந்த ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு நெகட்டிவான ஒரு ஆர்ப்பாட்டம்லாம் இல்லாம இருக்காங்களேன்னு பார்க்கும்போது பார்த்தா, அவங்க வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அப்பாவா இருந்திருப்பாங்க. இத வந்து நான் வந்து நெறைய பேர் இந்த சோஷியல் மீடியால அப்பாவான பிறகு அவங்க ஃபீல் பண்ற அந்த எமோஷனல் திங்ஸ் எல்லாம் வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதே மாதிரி ஒரு விமனும் என்ன பண்றாங்க அப்டின்னா, பிரெக்னன்ட் ஆனதுலருந்து அவங்களுக்குள்ள வரக்கூடிய அந்த தாய்மைன்ற அந்த உணர்வு இருக்கு இல்லையா? அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி எப்படி இருப்பாங்கன்னா, டெவில் மாதிரி இருப்பாங்க. டெவில் இன் த சென்ஸ் என்னன்னா, எனக்கு யார பத்தியும் கவல கிடையாது. நான் இப்படிதான் இருப்பேன். நான் வந்து என்னோட லைஃப் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்கள எப்படி வேணா காயப்படுத்துவாங்க. அடுத்தவங்கள எப்படி வேணாலும் கஷ்டப்படுத்துவாங்க. இல்ல பயங்கரமா மத்தவங்கள வந்து என்ன பண்ணுனாலும் ஓகே தான் நான் இத பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி, அந்த மாரியான கேரக்டர்ஸ் நான் நெறைய பேர பார்த்துருக்கேன். ஆனா, அந்த குழந்தை உருவானதுலருந்து, அந்த குழந்தை பொறந்தது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஆகக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்ன பயங்கரமா அமேஸ் பண்ணியிருக்கு. அப்படி ஒரு எம்பத்தட்டிக் பெர்சனா, அப்படி ஒரு கருணையா, அப்படி ஒரு சாஃப்ட்டா, அ அப்படி அந்த லவ்வ வந்து போர் இன் பண்ணுவாங்க குழந்தை பொறக்கறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பொறந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அவங்க. அந்த குழந்தை வந்து பொறந்த பிறகும், அவங்களுக்கு அந்த கரு உருவான நாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெர்சனாலிட்டிய மேட்சே பண்ண முடியாத அளவுக்கு டோட்டலா ஒரு டிஃபரண்டான ஒரு பெர்சனா இருப்பாங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிருக குணம் வந்து ரொம்ப வந்து குறைஞ்சு, அந்த மனித குணமும், அந்த தெய்வ குணமும் கொஞ்சம் அதிகமா ஆயிருக்கும். அப்ப நான் வந்து இயற்கைய நெனச்சு, கடவுள நெனச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கேன். ஓ! அப்ப இதுக்காக தான் நீங்க வந்து குழந்தைங்கள வந்து இப்படி பொறக்க வைக்கிறீங்களா? அ மனுஷங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மிருக குணத்த கட் பண்ணி, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மனித குணம், தெய்வ குணம் கூட அடுத்து. தெய்வ குணம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைகிட்ட நம்ம காட்டுற மாரியான அன்ப, அந்த மதர்ஹுட்ட யூஸ் பண்ணி இந்த உலகத்துல இருக்க எல்லா பிள்ளைங்ககிட்டயும் நம்ம அதே மாதிரி இருந்தோம்னா, அது தெய்வ குணம். ஆனா, அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகிட்டயாவது நம்ம இருந்து, மத்தவங்கள ஹார்ம் பண்ணாம இருந்தாலே போதும். மத்தவங்கள காயப்படுத்தாம, எந்த விதத்திலயும் கஷ்டப்படுத்தாம இருந்தாலே, அது மனித குணம் தான். அப்ப அந்த மனித குணம் ரொம்ப அதிகமா வளர்றதுக்கு கடவுள் எப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு சிச்சுவேஷன வச்சிருக்காருன்னு நெனச்சு நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அப்ப இந்த
இந்த குழந்தை பிறக்கிற அந்த விஷயமோ, இல்ல குழந்தையே பொறக்காம இருந்தா கூட பரவால்ல. ஆனாலும் அந்த 30 இயர்ஸ்ல வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அவங்களுக்குள்ள வந்து நெறைய குழந்தை பொறக்காம இருக்கிறவங்கள ஆக்சுவலா நான் என்ன இது பண்ணுவேன்னா, எல்லாரும் இந்த சொசைட்டி வந்து அவங்கள வந்து மலடி அது இதுன்னு சொல்லுவோம். ஆனா நான் உண்மையிலேயே அவங்கள வந்து தெய்வ குணம் உள்ளவங்கன்னு நெனைப்பேன். ஏன்னா, கடவுள் வந்து என்ன பண்றாரு, உனக்கு வந்து குழந்தை பொறக்க வச்சு தான் உன்னைய தெய்வமாக்கணும்னு அவசியமே இல்ல. நீ ஆக்சுவலாவே நீ வந்து நல்ல தெய்வமா தான் இருக்கன்ற மாதிரி கடவுள் சொல்ற மாரி நான் நெனைப்பேன். அவங்கலாம் ரொம்ப ரொம்ப பியூர் பீயிங்கா தான் என் கண்ணுக்கு தெரிவாங்க. ஏன்னா, ஒரு டெவில் மாரி இருக்கிறவங்கள ஹியூமனா மாத்துறதுக்கு தான் குழந்தைய பொறக்க வைக்கிறாருன்னு இருக்கும்போது, அப்போ ஒரு சிலருக்கு குழந்தையே பொறக்கலன்னா, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? தே ஆர் நேச்சுரலி டிவைன் பீயிங். அத வந்து இன்னும் வந்து அவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் பெரிய தப்பே தவிர, ஏன்னா இக்னரன்ஸ்ல வந்து அவங்க ஏதோ தன்னை சபிக்கப்பட்டவங்களா நெனச்சுக்கிட்டு, அன்லக்கியா நெனச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ம் மதர்ஹுட் வந்து நேச்சுரலா ஃப்ளோ ஆகும். அந்த மதர்ஹுட்ட யூஸ் பண்ணி அவங்க வந்து என்டையர் வேர்ல்டையே மாத்தலாம். நெறைய குழந்தைங்களோட லைஃப்ல வந்து அவங்க வந்து சேஞ்சஸ் உண்டு பண்ணலாம். பட் சொசைட்டி வந்து அவங்கள வந்து ஒரு மாரி ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்ண வச்சு, எப்படியாவது குழந்தை வேணும்னு ஒரு டெஸ்பரேஷன்ல போயி, தன்னைத்தானே வந்து அழிச்சுக்கிற ஒரு பர்சனாலிட்டியா தான் சொசைட்டி மாத்தி வச்சிருக்கு. ஸோ இத நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, முழுமை பெற ஏஜ்ன்னு பார்க்கும்போது இந்த 30 ஏஜ். 30 இயர்ஸ்ல வந்து ஷி பிகம்ஸ் அ குயின். அ தோ சைல்டு பர்த் இருந்தாலும் சரி, சைல்டு பர்த் இல்லனாலும் சரி, ஷி பிகம்ஸ் அ கிரேட் குயின். ஸோ இந்த குயின் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த என்டையர் ஃபேமிலியும் சரி, தன்னோட என்டையர் கம்யூனிட்டியும் சரி, இவங்க வந்து ஒரு சூப்பர் பவரா இருந்தாங்கன்னா, பெரிய பெரிய சேஞ்சஸ் வந்து கொண்டு வரலாம். அந்த பொண்ண சுத்தி இருக்கிற சர்க்கிள் தான் அந்த பொண்ணோட கிங்டம்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிங்டம்ல அந்த பொண்ணு வைக்கிறது தான் சட்டம். அந்த பொண்ணு நெனச்சா தன்னோட ஸ்ட்ரென்த்னாலயும், தன்னோட அன்கண்டிஷனல் லவ்னாலயும், தன்னோட இன்டெகிரிட்டினாலயும், ஆ தன்னோட அந்த வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பியூரிட்டினாலயும், டிட்டர்மினேஷன்னாலயும், அந்த ஒரு தைரியத்தினாலயும் யார வேணா மாத்த முடியும். எப்படி வேணாலும் அந்த சிச்சுவேஷன மாத்த முடியும். ஆனா, அத புரிஞ்சுக்காம இருக்கிறதுனால தான் பல பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு வந்து வருது. இத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவ? வெளியிலருந்து யாராலயும் அத சொல்லி தர முடியாது. ஏன்னா, அதுக்கு அவங்க கரெக்ட்டான பீப்பிளா இருக்கணும். அப்படி இல்லாத போது நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தி மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பலமா இருக்கும். பெரிய டூலா இருக்கும். அப்ப நீங்க வந்து எங்க அம்மாவ நம்புறேன், எங்க அப்பாவ நம்புறேன், எங்க அக்காவ நம்புறேன், எங்க அண்ணன் பேச்ச நம்புறேன், என் ஃப்ரெண்ட்ஸ நம்புறேன்ற மாரிலாம் சொல்லிட்டு இல்லாம, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்திய துணைக்கு எடுத்துக்கோங்க. உங்கள ஷேப் அப் பண்ணுங்க. நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க, ஃபுட் சேரிட்டி பண்ணுங்க, ஸ்பிரிச்சுவலா இதோ இந்த மாரி நான் சொல்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரீட் பண்ணுங்க, லிசன் பண்ணுங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவர் ஆவது இந்த விஷயங்களுக்குன்னு ஒதுக்குனீங்கன்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறை சக்தி வந்து பயங்கரமா பவர் கிடைச்சு, உங்கள ஒரு பெஸ்ட் குயினா மாத்திரும். ஆனா, தான் குயினுன்றத உணராத பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அ ஓவரா வீட்ல வேல பார்த்து, பார்த்து பேரண்டாவும் இருந்து, ஒய்ஃபாவும் இருந்து, எல்லா வேலையும் பார்த்துட்டு, அப்படியே ரொம்ப எமோஷனலா வந்து பர்ன் அவுட் ஆகி ஒரு மாதிரியான ஒரு வெறுப்புல இருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்கன்னா, தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. நான் என்ன இன்னாரோட பொண்டாட்டியா இருக்கேன், இன்னாரோட அம்மாவா இருக்கேன், எனக்குன்னு என்ன இருக்கு அப்படின்ற மாரி ஒரு தாட்ல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மேரேஜ்ல வந்து அந்த சுவாரஸ்யம் எல்லாம் போயிருக்கும். அந்த இனிஷியல் டேஸ்ல இருக்கக்கூடிய சினிமால காட்டுற மாதிரியான ஒரு பயங்கரமான அந்த ஒரு ரொமான்டிக் ஃபேஸ் எல்லாம் முடிஞ்சு, ஒரு மாரி ஹஸ்பண்ட் வந்து நம்மள சரியா கவனிக்கலையோ, நம்மள பார்க்கலையோ, நம்ம அழகா இல்லாம போயிட்டோமோ, நம்ம மேல அவங்களுக்கு அட்ராக்ஷன் இல்லாம போயிருச்சோன்னு அவங்க நெனைப்பாங்க. இல்லன்னா இவங்க அந்த மாதிரி ஆயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயி, அது ஒரு எம்ப்டினெஸ்ஸ வந்து அவங்களுக்கு வந்து குடுக்கும். தென் வந்து சின்ன வயசுல ஃபேஸ் பண்ண எல்லா விதமான ட்ராமாஸும் இப்ப வெளில வரும். ஆ சின்ன வயசுல எங்க அப்பா என்னைய அடிச்சாரு, எங்க அம்மா என்னைய இப்படி பண்ணாங்க, எங்க வீட்ல என்னைய இப்படி ட்ரீட் பண்ணாங்க, நான் இந்த மாதிரியான செக்ஷுவல் அப்யூஸஸ ஃபேஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாமே இப்ப திரும்பி ரீசர்ஃபேஸ் ஆயி, அத நெனச்சு நெனச்சு அழுகுறது, ஃபீல் பண்றது, டென்ஷன் ஆறது, இல்ல கில்ட்டியா ஃபேஸ் பண்றதுன்னு எல்லா விஷயத்தையும் திரும்பி வந்து இப்ப வந்து கொண்டு வந்துட்டுருப்பாங்க. தென் வந்து கரியரு, ஃபேமிலின்றதுல 2ல ஓவரா கரியர்ல இருக்கிறவங்க, ஐயோ! ஃபேமிலிய நம்ம கவனிக்காம இருக்கோமேன்னு கில்ட்டியா இருப்பாங்க. ஃபேமிலிய மட்டுமே பார்த்துட்டு இருக்கவங்க, நம்மளுக்குன்னு ஒரு கரியர் இல்லாம இருக்கேன்னு கில்ட்டியா இருப்பாங்க. ஏதோ ஒரு வகையில கில்ட்டியா இருக்கணும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பெத்துக்காம இருக்கிறவங்களுக்கு, அந்த ப்ராசஸ்ல ஒரே டென்ஷனா இருப்பாங்க. ஒரு மாரி ஷேம்ஃபுல்லா ஃபீல் பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. நெறைய அந்த அது விதமான ஒரு மன கஷ்டத்துல அவங்க லைஃப் எடுத்துட்டு போவாங்க. தென் வந்து ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி இப்ப தான் பயங்கரமா இருக்கும். தான் ஹஸ்பண்ட் வந்து தான் நெனச்ச மாதிரியான ஒரு சம்பாதிக்கல அப்டின்ன உடனே, அந்த நெனச்சு டென்ஷன் ஆயி அவங்களையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணி, தானும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டு சுத்தமா அந்த மணி ஓரியன்டடாவே ரொம்ப அப்சஸ்டா இருப்பாங்க. மணின்றது நம்ம வைப்ரேஷன் லெவல அதிகமா வச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அது புரியாம
என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ! புருஷன் சம்பாதிக்கல, நம்ம இன்னும் செட்டில் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நேரமும் அதில வந்து ஓவர் அப்சஸ்ட் ஆயி, ஆ தன்னோட அந்த அன்னைக்கு நாள வந்து அவங்களால வந்து நிம்மதியா அவங்களும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, சுத்தி உள்ளவங்களையும் ஸ்பெண்ட் பண்ண விட மாட்டாங்க. அதே மாதிரி மத்த பொண்ணுங்களோட கம்பேர் பண்றது, இப்ப வந்து என்ன ஆயிருக்கும்னா, ரொம்ப வந்து நெகட்டிவிட்டிய குடுக்க ஆரம்பிக்கும். ஒரு பொறாம, ஒண்ணு ஓவர் பொறாமப்படுவாங்க, இல்லன்னா தன்ன ரொம்ப இன்ஃபீரியரா நெனப்பாங்க, இல்லன்னா அத வச்சு வீட்ல சண்ட போடுவாங்க. மத்த பொண்ணுங்க தன்ன விட ரொம்ப பெட்டர் பொசிஷன்ல தெரிஞ்சாலோ, அப்படி ரொம்ப லாவிஷான ஒரு லைஃப் வாழ்ந்தாலோ, இல்ல ரொம்ப ஹேப்பியான ஒரு லைஃப் வாழ்ந்தாலோ, இல்ல ஹஸ்பண்டோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாலோ, அப்ப பயங்கரமான ஒரு கம்பேரிசன் வந்து என்ன ஆகும்னா, ஒரு ஒரு ஆட்டம் பாம் மாதிரியான ஒரு ஃபீல வந்து அந்த டைம்ல குடுக்க ஆரம்பிக்கும். தென் அந்த ஏஜிங் வந்து ஸ்டார்ட் ஆகுறத நெனச்சு பயங்கரமா பயமாயிட்டு, அதுல ரொம்ப அப்செட் ஆயிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தான் அந்த 30லேருந்து 45 இயர்ஸ்ல நடக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா, தான் குயின்ன்றதையே உணரவே மாட்டாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி மூலமா மட்டும் தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குயின் வந்து வெளிப்படுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குயின் வெளிப்பட்டுட்டாங்க அப்படின்னா, அந்த என்டையர் ஜெனரேஷனுமே வந்து ஒரு கொண்டாட்டம் தான். தென் 45லேருந்து 60 பார்த்தீங்கன்னா, நான் பார்த்த வரைக்கும் பாசிட்டிவா இருக்கிற விமன்ன்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1% விமன தான் நான் இந்த ஏஜ்ல பாசிட்டிவா பார்த்துருக்கேன். மத்தபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஸ்டேஜ்ல நான் என்னத்த சாதிச்சேன்றது, இல்ல எப்பவுமே ஒரு ஆங்கர் மூடுல, இல்லன்னா வந்து ஃபேமிலில ஒரு ப்ராப்ளம் கிரியேட்டரா இருப்பாங்க. எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஏஜ் பார்த்தீங்கன்னா, இந்த 45 டூ 60ல இருக்கக்கூடிய ஏஜ் தான். இதுல வந்து ஒரு ஐடியல் வுமனா, ஒரு ரோல் மாடல் வுமனா, இல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்சனா இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான ஆட்கள் தான். ஈவன் தோ ஸ்பிரிச்சுவலா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க சும்மா அந்த கோயிலுக்கு போறது, ஏதாவது பூஜை பண்றதுன்னு மட்டும் தான் இருப்பாங்களே தவிர, ஸ்பிரிச்சுவல் மீன்ஸ் என்ன? அவங்க இருக்கிற இடம் பாசிட்டிவா இருக்கணும். அவங்களால எல்லாருமே பாசிட்டிவா ஃபீல் பண்ணணும். அவங்களால எல்லாருமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ஃபீல் பண்ணணும். அவங்க இருக்க இடத்துல அன்பு மட்டும் தான் இருக்கணும். அப்படியா இருக்கு? அப்படி இருக்காது இல்லையா? ஏன்னா, அவங்க ப்ராப்பரா ஸ்பிரிச்சுவாலிட்டிய ஃபாலோ பண்ணாத ஆளுங்களா இருப்பாங்க. அப்ப இந்த இந்த விமன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, பாசிட்டிவா இருந்தா அவங்க குடும்பத்தில எப்பவுமே சந்தோஷம் இருக்கும். நெகட்டிவா இருந்தா குடும்பத்தில ஒருத்தர் கூட சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லாருமே தான் நெகட்டிவா இருப்பாங்க. அந்த மாதிரியான பவர்ஃபுல்லான ஒரு ஏஜ் இருக்கக்கூடிய குரூப் தான் வந்து இந்த 45 டூ 60. இதில என்ன இருப்பாங்கன்னா, இன்விசிபிள் விமன் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. என்னன்னா, என்னைய இனிமே யாரும் பார்க்க மாட்டாங்க. எனக்கு வயசாயிடுச்சு அப்படின்னு அவங்களே நெனச்சுட்டு, நம்மலாம் இனிமே ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்ட்டு ஒர்க் பிளேஸ்லயும் அப்படிதான் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. வீட்லயும் அந்த மாரி ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாரி என்னையெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்க. நாமெல்லாம் இனிமே ஒரு மேட்டரே கிடையாது. அப்படின்ற அந்த உணர்வுக்குள்ள போயிருவாங்க. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க எல்லாமே இண்டிபெண்டன்ட் ஆயி அவங்கலாம் தள்ளி தள்ளி இருக்கிறது, அது அவங்களுக்கு ஒரு எம்ப்டினெஸ்ஸ குடுக்கும். இன்செக்யூர் ஃபீல குடுக்கும். அதுலயும் டிஸ்டர்ப்டா இருப்பாங்க. தென் அந்த மெனோபாஸ் டைம்ன்றனால அதனால வரக்கூடிய நெறைய எமோஷன்ஸ வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணவே முடியாது. தென் வந்து ம் நான் இத பண்ணியிருக்கலாம், அத பண்ணியிருக்கலாம், என் லைஃப் இப்படி போச்சு, அப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பாஸ்ட்ட பத்தியே யோசிச்சு எப்பவுமே வந்து ஒரு கில்ட்ல, இல்லன்னா ஒரு சிம்பத்தி பண்ணிட்டு, இல்லன்னா ஒரு கிரீஃப்லயே இருப்பாங்க. அந்த நேரத்துல யாரையாவது ப்ளேம் பண்ணிட்டு இருப்பாங்க. கூட ஸ்பவுஸ் இருந்தாங்கன்னா, அவ்வளதான் அவங்க செத்தாங்க. உன்னால தான் என் வாழ்க்கை இப்படி போச்சு, அப்படி போச்சுன்னு சொல்லிட்டு, முன்னாடியே ஒரு ப்ராப்ளம்ஸ்ன்னு வரும்போது அத வந்து ஹேண்டில் பண்ண தெரியாம எல்லாத்தையும் விட்டுட்டு, இப்போ வந்து அந்த ப்ளேம் கேம் பண்ணிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்க கிட்டயும் சரி, அந்த ஸ்பவுஸ் கிட்டயும் சரி. தென் வந்து அந்த மேரிட்டல் இஷ்யூஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கும். ஆ, இந்த டைம்ல நெறைய ஃபேமிலில நான் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சுத்தமா பேசாமலே இருப்பாங்க பல வருஷமா. இல்ல டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. இல்ல வெளியில பார்த்தா தெரியாது. ஆனா அ அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம எ அவங்க ஒரு இடத்துலயும், இவங்க ஒரு இடத்துலயும் இருக்கிற மாதிரியான ஒரு சைலன்ஸ் வந்து மெயின்டெயின் ஆறத நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஃபியர், ஏஜிங் பத்தின ஃபியரு, வயசாயிருச்சு, இறந்துருவோம் எப்பனாலும், ஏதாவது முடியாம வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்றதுலயே போகும் அவங்களோட லைஃபு. தென் வந்து ம். ம். தன்ன வந்து முக்கியமா நினைக்காம, ஒண்ணு இந்த ஏஜ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் அடுத்தவங்களுக்காக ரொம்ப உழைச்சிட்டு இருப்பாங்க. பிள்ளைங்களுக்காகவோ, இல்ல பேரன் பேத்திங்களுக்காகவோ, இல்லன்னா வேற யாருக்காகவாவது வந்து டூ மச்சா வந்து உழைச்சிட்டு இருப்பாங்க. அது எதுக்குன்னா, அவங்களுக்கு வந்து தன்ன பத்தி யோசிக்கும்போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துலருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்க இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அதே மாரி அந்த பாடி ஷேம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள வந்து ஒளிஞ்சிட்டே தான் இருக்கும். அவங்களுக்கு அவங்க பாடி வந்து அவங்களுக்கு நெனச்ச மாதிரி இல்லன்னா, அத நெனச்சு வந்து ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் ஆனா, அது வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் நெறைய எமோஷன்ஸ் இப்ப கூட சேர்ந்திருக்கும். பாஸ்ட்ல இந்த 45லிருந்து வயசுலருந்து 45க்கு முன்னாடி வரைக்கும் இருந்த எல்லா விஷயமும் இந்நேரம் அவங்க மனசுல பயங்கரமா ஸ்டோர் ஆயி, பாசிட்டிவ் விஷயம்னு ஒண்ணுமே இல்லாம எல்லா நெகட்டிவ் திங்ஸும் வந்து மெமரியில வந்து அப்படியே கிளியரா அப்டேட் ஆயிருந்தா, எப்படி இருக்கும் அவங்களுக்கு மனசு? எப்பவுமே வந்து ஒரு கவலையோடயும், ஒரு கஷ்டத்தோடயும் தானே இருப்பாங்க. சந்தோஷமா இருக்கிறதே ரொம்ப குறைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் வந்து ம்
நம்ம வந்து இறைவனை முழுசா தெரிஞ்சுக்காம விட்டோமோ, இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு தேடல் அப்பதான் அவங்களுக்கு லைட்டா ஸ்டார்ட் ஆகும். ஆனா அவங்க பல வருஷமா ஸ்டோர் பண்ண ஒரு பழக்கவழக்கமும், இதுவும் வந்து அவங்கள மாத்த விடாது. இப்படிதான் வந்து அவங்க வந்து ஒரு லைஃப்க்கு போவாங்க. இந்த ஏஜ்ல புதுசா ஸ்பிரிச்சுவாலிட்டிய கத்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவங்க. இந்த ஏஜ்ல வந்து அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதும் சரி, அவங்கள வந்து அந்த வழியில கொண்டு வரதும் சரி, ரொம்ப கஷ்டம். பட் முயற்சி பண்ணுனா அவங்களால வந்து அவங்கள வந்து மாத்திக்க முடியும். தென் ஃபைனலி 60 ப்ளஸ் இதில வந்து மோஸ்ட் ஆஃப் த விமன் அதே மாரி தான். ஒண்ணு டிஸ்டர்ப்டா இருப்பாங்க, அப்செட்டா இருப்பாங்க. அப்படி இல்லன்னா, அது பெரிய மனசு பண்ணாம, மனசுக்குள்ள வலி எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு, சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்படிதான் நான் வந்து பார்த்துருக்கேன். ஆ எக்செப்ஷனல் கேஸஸ் இருப்பாங்க. அவங்கலாம் வந்து தெய்வத்துக்கு சமம்னு நம்ம நெனச்சுக்கலாம். ஆ எந்த விதமான நெகட்டிவ் திங்ஸும் இல்லாம, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வந்து குடும்பத்துக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸா இருப்போம்னு நெனச்சு இருக்கிறவங்கன்றது, உள்ள இருந்து இருக்கிறவங்க அப்படின்றது வந்து ரொம்ப ரேரு. கண்டிப்பா அவங்க வந்து டிவைன் பீயிங்கா தான் இருக்கணும். இதில வந்து யூசுவலா அதர்வைஸ் ஆவரேஜா எல்லாரும் என்ன இருப்பாங்கன்னா, நம்மள எல்லாரும் மறந்துட்டாங்க. நம்மலாம் இனிமே ஒரு மேட்டரே கிடையாது யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள வந்து பயங்கர லோன்லியா, இன்விசிபிளா, எமோஷனலா வந்து ஐசோலேட் ஆயிட்டு இருப்பாங்க. அவங்கள்ல இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்டென்ஷன் சீக்கிங்ன்ற பேர்ல ஏதாவது ஒரு பிரச்சனைய வந்து கொண்டு வந்துட்டு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஏகப்பட்ட ரெக்ரெட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஹெல்த் சேலஞ்சஸ் ரொம்ப இருக்கும். அந்த பாடி பெயின்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமா டெத் ஃபியர் வந்து பயங்கரமா இருக்கும். அவங்க கூட உள்ளவங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இறந்து போறத வந்து அவங்க வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒரு லைஃப் வந்து இருக்கும். ஓவர் திங்கிங்கு அத நினச்சு பயங்கரமா ஆங்ஸைட்டி ஆறது, அத நினச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆறதுன்னு இருக்கும். தென் தனக்கு எமோஷனலா வந்து சப்போர்ட்டிவா யாரும் இல்லன்னு சொல்லிட்டு எமோஷனலா ரொம்ப டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. ஏங்குவாங்க. அவங்க கூட வந்து ஒரு கொஞ்ச நேரமாவது யாராவது பேசுவாங்களா? நமக்குன்னு யாராவது டைம் ஒதுக்குவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாங்கிங்னஸ் வந்து பயங்கரமா இருக்கும். அது நம்ம இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பண்ணியிருப்போம். ஆனா பாரு நம்மள இப்ப யாரும் வந்து என்னன்னு கண்டுக்கிறதில்ல. அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயின வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆ தென் வந்து இனி எனக்கு என்ன இருக்கு? எல்லாம் முடிஞ்சிருச்சு. இனி நான் என்ன பண்ண போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு, என் லைஃப் இனிமே ஒரு மீனிங்லெஸ் ஆயிருச்சு. என் லைஃப்க்கு இனிமே எந்த மீனிங்கும் இல்லன்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலா வந்து அவங்க ஸ்ட்ராங் பெர்சன் இல்லன்னா, மத்தவங்கள டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நினைச்சு இந்த ஏஜ்ல தான் ரொம்ப வருத்தப்படுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம இவங்கள டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோமேன்னு நினைச்சுட்டு, தன்னோட தேவைகள எல்லாம் ரொம்ப குறுக்கிக்கிட்டு, யாருக்கும் வந்து பாரமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, தன்ன தானே வந்து ரொம்ப ஒரு மாரி ஸ் அ அ ஒ ரொம்ப தான் நெனச்ச மாதிரி இல்லாம, ரொம்ப வந்து உள்ள வந்து கஷ்டப்பட்டுக்குவாங்க. அப்படி இல்லன்னா, அத வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ணி ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த மாதிரி தான் நெறைய போயிட்டுருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா, இறைவனோட கனெக்ட் ஆகணுன்ற ஆசை இருக்கும். ஆனா எப்படி போணும்னு தெரியாது. என்ன என்ன மாரி ஏன்னா பல வருஷமா வந்து அவங்க வந்து ஒரு வழியில போயிருப்பாங்க. திடீர்னு ஒரு புது வழி, தனக்குள்ள தான் கடவுள் இருக்காங்கன்றத வந்து அவங்களால அக்செப்ட்டே பண்ணிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்கள கான்ஸ்டன்ட்டா ஒருத்தவங்க வந்து திரும்பி, 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 திரும்பி சொல்லி இத பண்ணு, பண்ணு, பண்ணுன்னு சொல்லி ரொம்ப மாசத்துக்கு சொன்னா மட்டும் தான் அவங்க மண்டையில போய் ஏறவே ஏறும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஏஜ் அந்த ஒரு 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 பயங்கர வெல் பில்ட் பர்சனாலிட்டியா இருப்பாங்க. அந்த தாட்ஸுக்குள்ள புகுந்து ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றதுன்றது ரொம்ப கஷ்டம். ஸோ சின்ன வயசுலேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்க்கும்போது, ஆன்மீகம் அப்படின்றத எந்த அளவுக்கு வந்து யங் ஏஜ்லேயே நம்ம சொல்லிக் குடுக்குறோமோ, அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்களால கிராஸ்ப் பண்ணிக்க முடியும் மேக்னெட் மாரி. ஏன்னா நான் பார்க்குறேன். 5 வயசு குழந்தைக்கு ஈஸியா புரிய வைக்க முடியுது. வேரஸ் வந்து ஒரு 20 வயசு ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அவங்களே 30 வயசு ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. தென் 40 வயசு ஆனவுனே இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. 60 வயசு ஆளுங்களுக்கு என்னால புரிய வைக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கு. அவங்களெல்லாம் நான் வந்து இறைவன் கிட்ட அப்படியே ஒப்படைச்சிடுறேன். நீங்க பார்த்துக்கோங்க. என்னால முடிஞ்சத நான் செய்றேன். ஆனா என்னோட வைப்ரேஷனும், எங்களோட பாசிட்டிவ் வைப்ரேஷனும், உங்களோட கருணையும் சேர்ந்து அவங்கள வந்து காம் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட தான் நான் ஒப்படைப்பேன். நான் வந்து எஃபர்ட்ஸே போடவே முடியாது அந்த இடத்துல. இப்படிதான் அந்த ஏஜ் வைஸ் ட்ராவல் ஆகும். அப்ப இது வந்து இறைவன் என்ன காட்டுறாரு, நீ சின்ன வயசுலயே கத்துக்கிட்டனா உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். லேட் ஆக நீ ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா விஷயத்தையும் கத்துப்ப. நீ 60 வயசுல வந்து நான் கடவுள தேடுறேன்னு நீ நினைக்கிறனால உன்னால வந்து என்னைய அவ்வளோ ஈஸியா ரீச் பண்ணிற முடியாது. 60 வயசுல என்னைய ரீச் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ ஈஸியா என்னால ரீச் பண்ண முடியாது. சின்ன வயசுல ஒரே நாள்ல என்னைய வந்து உணர முடியும் உன்னால. இதே 60 வயசு ஆனாலும் 60 வயசு ஆயிடுச்சுன்னா, 6 மாசம் ஆனாலும் உன்னால வந்து என்னைய வந்து புரிஞ்சுக்க முடியாது. அதனால சீக்கிரமா என்னைய வந்து உணர்ந்து என்னைய உன் வாழ்க்கையில வந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுக்க விடு. எடுக்க விட்டேன்னா, உன் லைஃப்ப வந்து எந்த விதமான பெயின், எந்த விதமான சஃபரிங், எந்த விதமான ஃபியர், அதே மாரி ஆங்ஸைட்டி
கவலை எதுவுமே இல்லாம உன்னை வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து எப்பவுமே எப்படி சந்தோஷமா இருக்குமோ, அந்த சின்ன குழந்தைங்க கூட எதுக்காவது அழுவாங்க. ஆனா நீ வந்து அழுகணும்னு அவசியமே கிடையாது. உன் கண்ல இருந்து ஒரு கண்ணீர் துளின்றது என்னைக்குமே எதுக்காகவும் வரவே வராது. உன் மனசுல வலின்னு ஒண்ணு என்னைக்குமே எதுக்காகவும் வராது. இந்த மாதிரி இல்லாம உன்னைய வந்து ஒரு பெரிய ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு பெர்சனா மாத்தி, உன் மூலமா மத்தவங்களோட வாழ்க்கையிலயும் நெறைய மாற்றத்த என்னால உண்டு பண்ண முடியும். இதுதான் வந்து கடவுள் வந்து சொல்ற விஷயம். இந்த பாட்டு மூலமா நான் வந்து மேல், ஃபீமேல் 2 பேரோட லைஃப்லயும் என்னெல்லாம் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஆனா, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய நம்மளோட வாழ்க்கைக்குள்ள நம்ம கொண்டு வந்தோம் அப்டின்னா, இந்த எந்த கஷ்டமுமே நாட் ஈவன் 1% கூட நம்ம அனுபவிக்க மாட்டோம். இத வந்து நான் லாஸ்ட் 1 இயர்ல நான் உணர்ந்தத தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். ஆ இத கேட்கிறவங்க எல்லாருமே தயவு செய்து நீங்க முதல்ல அப்ளை பண்ணுங்க உங்க லைஃப்ல. உங்கள சுத்தி உள்ள எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, இந்த சொல்யூஷன் சொல்லுங்க. வேற எதையுமே சொல்லாதீங்க. குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து சொல்றாங்களா, உடனே நீங்க வந்து பெரிய அப்படியே ஒரு அம் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட் மாதிரி மாறி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதோ, இல்லன்னா குழந்தைங்க கிட்ட படிப்பு விஷயமா ஏதாவது அவங்க பிரச்சனைனா, உடனே வந்து எஜுகேஷன்ல ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி மாறி அவங்களுக்கு அட்வைஸ் பண்றதோ, அவங்கவங்களுக்கு அந்தந்த சொல்யூஷன்றது குடுக்காம, யார் உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு வந்தாலும் 3ஏ விஷயம் அவங்கள பண்ண சொல்லுங்க போதும். 48 நாள் பண்ண சொல்லுங்க. 48 நாள் என்னது? மெடிடேஷன் பண்ண சொல்லுங்க. டெய்லி தெருவுல இருக்கிற யாரோ ஒரு பசியோட இருக்கக்கூடிய ஒரு சோலுக்கு போய் அவங்க நல்ல ஒரு சாப்பாடு ஒண்ணு முடிஞ்சா அவங்களே சமைச்சு குடுக்க சொல்லுங்க. இல்ல வீட்ல யாரையாவது பண்ணி தர சொல்லுங்க. 2மே பாசிபிள் இல்லன்னா கடையிலயாவது வாங்கி தெருவுல தேடி அலைஞ்சு யார் பசியோட இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட குடுக்க சொல்லுங்க. டெய்லி குடுக்க சொல்லுங்க. 3வது இந்த மாதிரியான திருமந்திரம் ஆடியோவோ இல்லன்னா ஏதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக்க எடுத்து முழுசா புரிஞ்சு படிக்க சொல்லுங்க. சும்மா பேருக்கு ரீட் பண்ண சொல்லாம, அதோட அர்த்தம் என்ன? இத என் வாழ்க்கையில நான் எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி புரிஞ்சு படிக்க சொல்லுங்க. இந்த இந்த விஷயங்கள மட்டும் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, 48 நாள்லயே அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும். அப்புறம் போக, 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 போக வாழ்க்கையில வந்து அடுத்தடுத்த லெவல் படிக்கட்ட வந்து ரொம்ப ஈஸியா எந்த விதமான கஷ்டமும் இல்லாம, கடவுள் வந்து அப்படியே அவர் கையில புடிச்சு எடுத்துட்டு போவாரு. ஸோ நம்மளுக்கு வந்து எப்பவுமே என்ன இருக்கும்னா, சந்தோஷமும், அமைதியும் மட்டும் தான் நம்ம லைஃப்ல இருக்கும். அதே மாரி மிராக்கிள்ஸ நெறைய பார்ப்போம். ஒரு மேஜிக் ஷோல உட்கார்ந்து என்ஜாய் பண்ற மாரி நம்ம லைஃப்ப நம்மளே பார்ப்போம். ஓகே. தேங்க் யூ ஆல்.